இப்ப இப்படியே ஆகணும். எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இனிமே நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? அம்மா தாயே, கடைசி காலத்துல என்னை இப்படி தனியா அலைய விட்டுட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எங்க போவேன்? ஓயா, ஷோ, நடு ஜாமத்துல நீ வேற உயின்னு ஊழையிட்டுக்கிட்டு. ஐயோ, போலீஸ் ஜீப்பு. நான் சொன்னது காதுல கேட்டுக்குமோ? ஐயோ, வண்டி பின்னாடியே வருதே. யார் மணி? என்ன பார்த்தா தெரியல? பொம்பளை. அது தெரியுது. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல தூக்கம் வரல, பொழுது போகல, அதான் இங்க எத்தனை வீடு இருக்குன்னு எண்ணி பார்க்கலான்னு வந்தேன். என்னம்மா பேச்சு ஒரு மார்க்கமா போகுது? இந்த நேரத்துல தனியா எங்க போறேன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? சொல்லுமா, எங்க போயிட்டு இருக்க? மேல ஊத்துக்கு போறேன். போற வழியில இறக்கி விடுறீங்களா? வந்துட்டாங்க. ஏமா நில்லுமா. ஐயா கிட்ட இப்படிதான் திமிரா பேசுவியா? ஒழுங்கா பதில் சொல்லுமா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எங்க போறேன்னு கேட்டாரு, பதில் சொன்னேன். இது தப்பா? இப்படி எல்லாம் ஏடக்கூடமா பேசக்கூடாது. நீ யாரு, எங்க இருந்து வர, எந்த ஏரியான்னு ஒழுங்கா சொல்லு. அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என் விதி முடிஞ்சிருச்சு. நான் மேல போறேன், என்ன விடுங்க. அம்மா நில்லுமா. இப்படி எல்லாம் திமிரா பேசிக்கிட்டு இருந்த ஐயா தூக்கி ஜெயில போட்டுருவாரு. போடுங்கய்யா, என்ன ஜெயில போடுங்க. அதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசுறேன். ஐயா, ஜெயில போடுறதோட நிறுத்திடாதீங்க. முடிஞ்சா என்ன தூக்குல போடுங்க. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஐயா, நான் பண்ண பாவத்துக்கு என்ன தூக்குல போடுங்கய்யா. ஏன் விதி முடியட்டும். நானும் ஒரேடி மேல போய் சேர்ந்துடலான்னு தான் போயிட்டு இருக்கேன். அழாதம்மா. செத்துலான்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னம்மா பிரச்சனை? அது என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயா, என் மருமகளுக்கும் மகனுக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். எல்லாரும் அனாதையா என்ன நடுத்தெருல அலைய விட்டுட்டாங்கய்யா. புரியுற மாதிரி சொல்லுமா. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் கடைசி புள்ள விருப்பப்பட்டு துளசின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது எனக்கு பிடிக்கல. நான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். அதனால அவங்கிட்ட இருந்து என் மருமகளை பிரிக்கணும்னு நான் சதி பண்ணேன். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் மருமகளோட மனசை நான் நோகடிச்சேன். அதெல்லாம் எதுக்கியா? அவளை அத்து விட்டுட்டு பணக்கார பொண்ணை கட்டி வச்சா நானும் வசதியா இருக்கலாமேங்கிற பேராசை. அதனாலதான் அப்படி பண்ண. ஆனா என் திட்டம் பலிக்கல. நான் பண்ண பாவம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. எந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனோ அவளை மேல போய் சேர்ந்துட்டாயா. நான் பண்ண சதியெல்லாம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. சீ பொண்ணு, அவன் என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டாயா. என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அனாதையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேயா. ஆனா நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். மருமகளுக்கு பண்ண கொடுமைக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏமா, உன் மருமக தான் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாளா? இல்லையா, அவளுக்கு நான் இப்படி அனாதையா அலையிறங்கிற விஷயமே தெரியாது. தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டா. எப்படியாவது என்ன வந்து கூட்டிட்டு போயிடுவா. ஆனா அவ வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லையா. இவ்வளோ கெடுதல் பண்ணிட்டு துரோகத்தை பண்ணிட்டு அவன் முகத்துல முழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் முகத்துல முழிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. அதனாலதான் ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா இது? வயசுல பெரியவங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. இல்லையா, இனிமே நான் உயிரோடவே இருக்க கூடாது. என்ன தூக்கி ஜெயில போடுங்க. நான் பண்ண தப்புக்கு என்ன தூக்குல போடுங்க. அதுதான் எனக்கு சரியான தண்டனை. இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கே சங்கடமா இருக்குமா. மனுஷனா பிறந்தா தப்பு செய்யறது இயல்புதான். அந்த தப்ப உணர்ந்து இப்ப தெரிஞ்சிட்டீங்கல்ல, அதான் முக்கியம். இல்லையா, குடும்பத்தை பிரிக்க நினைச்சு நான் பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? கொலை மாதிரி பெரிய பெரிய தப்பு பண்றவங்களுக்கு திருந்தி வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம். புள்ள வசதியா நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க ஏடா கூடமா ஏதோ பண்ணிட்டீங்க. அத கூட தப்புன்னு உணர்ந்துட்டீங்க. இதுவே நல்ல விஷயமா. சாவணுங்கிற முடிவுக்கெல்லாம் போகாதீங்க. இனிமே நல்ல விதமா இருக்க பாருங்க. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு வீடு இல்லையே, பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இல்ல. நான் அனாதையா போயிட்டேனே.
இனிமே என்ன யாரையா பாத்துக்குவாங்க? நாங்க இருக்கோம்மா. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இத பாருங்கம்மா, உங்க பிள்ளைகிட்டயும் மருமகிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். ஐயா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என்னால அவங்க முன்னாடி நிக்க முடியாது. சரிம்மா, அவங்கள பார்க்க கஷ்டமா இருந்தா நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துருங்க. என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க பிரச்சனை முடிவுக்கு வந்து நீங்களும் உங்க பிள்ளையும் சமாதானம் ஆகிற வரைக்கும் நீங்க என் வீட்லயே இருங்க. நீங்க என் வீட்ல இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லம்மா, போய் ஜீப்ல உட்காருங்க. வீட்ல விட்டு போறேன். ஐயா, உங்க வீட்டுக்கு தானே, சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு என் புள்ள வீட்டுல கொண்டு போய் விட்டுற மாட்டீங்களே? அப்புறம் என் மானமே போயிடும். அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நீங்க வண்டியில உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அம்மாவை கண்டிப்பா கூட்டு போய் தான் ஆகணுமா? இங்கேயே அது போற போக்குல விட்டுறலாமே. என்ன இப்படி சொல்ற? அந்த அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, அதோட வரலாறு கேட்கவே பயங்கரமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு வெள்ளந்தியா கூட்டிட்டு போய் வீட்டுல ஏதாவது வில்லங்க பண்ணிட்டாங்கன்னா? சேச்சே, அப்படிலாம் பண்ணாதியா. அந்த அம்மா நிஜமாவே திருந்தி வந்திருக்கு. இல்லனா தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க முகத்தை பாரியா, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இந்த மாதிரி திருந்தி வந்தவங்களுக்கு நாம தான் உதவி செய்யணும். போலீஸ் உங்க நண்பன்னு சும்மா சொன்னா பத்தாது, அது செயல்லையும் இருக்கணும். சரிங்க ஐயா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். பயப்படாதயா, இதனால ஒரு பிரச்சனையும் வராது. நீ போய் வண்டியில ஏறு. ம். என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ஓகே தானே? பிடிச்சிருக்குக்கா. கோமதி, இவ பண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த வீடு இல்ல, ஒரு பிளாட்பாரத்தை காமிச்சு இதான் உன் வீடு, நீ இங்கதான் தங்கணும்னு சொல்லியிருந்தா கூட சூப்பர்னு சொல்லி அங்கேயே தங்கியிருப்பா. இவளை போய் ஓகேவான்னு கேக்குற? என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா கோமதி, அங்க நடந்த பிரச்சனைக்கு எப்படா ரேவதி வீட்ல இருந்து பிச்சுக்கிட்டு வரலான்னு காத்துக்கிட்டு இருந்தா. என்கிட்ட அழுது சாதிச்சுட்டா. இப்ப சந்தோஷமா இருக்கால்ல? ஆனா ஒண்ணு கோமதி, இவ்வளவு சீக்கிரம் வீடு கிடைக்கணும் நானே எதிர்பார்க்கல. சின்ன வீடா இருந்தாலும் எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல வீடா புடிச்சு கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நானாவது தேங்க்ஸ் சொல்றேன். இவளை கேளு, கஷ்டத்துல இருந்து காப்பாத்தின அக்காவே போற்றின்னு பாட்டே பாடுவா. அப்படியா? அதுல என்னக்கா தப்பு? கஷ்டத்துல உதவி பண்ணா அவங்கதான் சாமின்னு அம்மாவே சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் வீடு பார்த்து கொடுக்கலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாதுக்கா. மாமாவோட அக்காங்களும் ரேவதி அக்காவும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணியே கொன்னு இருப்பாங்கக்கா. எப்படியோ உங்க தயவுல நான் தப்பிச்சு வந்துட்டேன்க்கா. பேச்செல்லாம் நல்லா பெருசாதான் இருக்கு. ஆனா உன் ரேவதி அக்கா வீடு இதை விட பெருசா வசதியால இருந்துச்சு. இது சின்ன வீடா இருக்கே. அக்கா, வீடு வசதியா இருந்தா போதுமா? நிம்மதி வேணா? எனக்கு பங்களா மாதிரி வீடெல்லாம் வேணாம்க்கா. யாருக்கிட்டயும் பேச்சு வாங்காம, வீட்லயும் வெளியிலயும் யாரு கூடயும் சண்டை போடாம நிம்மதியா இருந்தா அதுவே போதும்க்கா. அதானே முக்கியம். அக்காவை விட நீ நல்லாவே பேசுற. உள்ள வரலாங்களா? வாங்க. புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாக்கா, உள்ள வாங்க. நீங்க? என் பேரு லோகநாயகி. அதோ அந்த வீட்ல தான் நான் குடி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. ஒரு மாசமா வீடு பூட்டியே கிடந்தது, யாருமே குடி வரல. திடீர்னு பேச்சு சத்தம் கேட்டதா, அதான் யாருன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பால் காய்ச்சி குடி வந்தீங்களா? ஆமாக்கா, வாங்க பால் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, வாங்கக்கா, பால் சாப்பிட்டு போலாம் வாங்க. போய் பால் எடுத்துட்டு வாடி. அப்பா விநாயகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்குதுமா. சரி, வந்தது வந்தாச்சு.
முதல் தடவை உன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போனா உன் மனசு சங்கடப்படும். கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டே போறேன். சரி. இது யாரு, உன் தங்கச்சியா? ஆமாங்கா, படிச்சிட்டு இருக்கா. என் பேரு கல்யாணி, இவ என்னோட ஃப்ரெண்டு கோமதி. ஆ, நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாங்கா, அப்பா சின்ன வயசுல தவறிட்டாரு, அம்மாவும் தவறிட்டாங்க. இப்ப எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல, நாங்க தனியா தான் இருக்கோம். அடடா, நான் வேற நல்ல நாள் அதுவுமா ஏடா கூடமா உன்னை கேட்டு சங்கடப்படுத்திட்டேன். தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்லக்கா, நீங்க பாலை குடிங்க. ஐயோ, என்னம்மா இது இவ்ளோ கொடுத்திருக்கா? கொஞ்சமா ஐயோ குடுமா. இருக்கட்டும்க்கா, குடிங்க. இத பாருமா, உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான். புது இடமா இருக்கு, பழகுன ஆள் யாரும் இல்லையேன்னு நீ தயங்காத. உனக்கு எந்த உதவினாலும் தயங்காம கேளு, என்னால முடிஞ்சதை செய்யறேன். சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. ஐயோ, நன்றி எல்லாம் எதுக்குமா? உங்கள மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நாங்க தான் துணையா இருக்கணும். நீ என்ன உன் அக்காவா நினைச்சுக்கோ, நான் உன்னை என் தங்கச்சியா நினைச்சு உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். இனிமே நாம பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்க போறோம். நாம நல்லா பழகினாதான் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். உண்மைதான்க்கா, பக்கத்து வீட்டு மனுஷங்க எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க புதுசா வந்தவங்கன்னு கூட பார்க்காம நீங்களாவே வந்து நெருக்கமா ஆதரவா பேசுறீங்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்குக்கா. அட, இதுல என்னமா இருக்கு? நான் எப்பவுமே இப்படிதான். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரையும் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் சட்டுன்னு பேசி நெருக்கமாயிடுவேன். என்ன உதவி கேட்டாலும் செய்வேன். மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடுவேன். இருக்கிறது கொஞ்ச காலம், நாம இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு அனுசரணையா இருந்துட்டு போவோமே. என்னமா நான் சொல்றது? உண்மைதாக்கா, அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆமா, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. இந்த தெருவுல கடைசி வீட்டுல தானே நீ குடியிருக்க? ஆமாக்கா. உனக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா? ஆமாக்கா, நாங்களும் அக்கா மாதிரி தான். அப்பா அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 2 பேரும் முதல்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, அக்காவோட டிராவல்ஸ்ல தான் வேலை ஓ, பார்க்கறோம். டிராவல்ஸ்ல வச்சிருக்கீங்களா? ஆமாக்கா, ஆனா அது எங்களோடது கிடையாது, என் ஃப்ரெண்டோட டிராவல்ஸ். அதுல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்லம்மா, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு தொழில் இருந்தா சரிதான். பால் எங்கம்மா வாங்கினீங்க? பாக்கெட் பால் தான்க்கா. இனிமே பாக்கெட் பாலெல்லாம் வாங்காத. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க மாடு வச்சிருக்காங்க, பாலை கறந்து வீட்டுக்கே கொண்டு வந்து ஊத்துறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்க அவங்க கிட்டே வாங்கிக்கங்க. சரிங்கக்கா. சரியா? ம். சரி, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் கிளம்புறேன். ம். உனக்கு ஏதாவது தேவைன்னா தயங்காம என்கிட்ட கேளு. அப்புறம் உனக்கு நேரம் கிடைக்கும் போது என் வீட்டுக்கு வா. காய்கறி எல்லாம் எங்க வாங்குறது, மளிகை சாமான் எங்க வாங்குறதுன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன். சரிங்கக்கா. அப்புறம் இன்னைக்கு சமைக்க முடியலன்னா எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்களேன். ஐயோ அக்கா, பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேன். ஓ, நீங்க அப்படியா? கேட்டதே சந்தோஷம். சரிம்மா, நான் வரேன். சரிங்கக்கா. அக்கா, அவங்க ஒரு மாதிரி வில்லங்கம் பிடிச்சவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கும் லிமிட்டாவே வச்சுக்கோங்க. அப்படியா சொல்ற? அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப நல்லவங்க மாதிரி கலகலன்னு பேசுறாங்க. எனக்கு சரியா தெரியலக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க, எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா தள்ளியே இருங்க, ரொம்ப வச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது கோமதி. நான் டிராவல்ஸ்க்கு போயிடுவேன், இவ ஸ்கூலுக்கு போயிடுவா. சாயந்தரம் வந்தா எங்க வேலையை பார்க்கவே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். என்னத்துக்கு பேச்சுவார்த்தையெல்லாம்? அப்படியே இருங்கக்கா, அதான் நல்லது. சரி, டைம் ஆயிடுச்சுக்கா, நான் கிளம்புறேன். சரி கோமதி, நான் இவள ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன். நீ அது வரைக்கும் டிராவல்ஸ் பாத்துக்கோ. சரிங்கக்கா. சரி, நீ ரெடியாக. உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு துளசி அக்காவையும் தமிழ் சாரையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிக்கா. ஆமா நிதிஷ், இப்போ நான் பிரபாகர் வீட்டில் தான் இருக்கேன். டாக்டர் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதான் கொஞ்சம் தெம்பா ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். ஆமாம், லாவண்யா குட்டி பையன்லாம் எப்படி இருக்காங்க? ஃபைன். ஆனால் இவங்களை பற்றி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நீங்கள் விசாரிக்கிறீங்க. சாரி நிதிஷ், என்னோட கண்டிஷன் தெரியும்ல. மும்பையில் இருந்த வரைக்கும் நான் என் கண்ட்ரோல்லே இல்லை. தெரியும் தமிழ். மாயாவும் சத்யாவும் தப்பான ஆளுங்க. அவங்களோட எச்சரிக்கையாக இருங்கன்னு எல்லாரும் என்னை வார்ன் பண்ணீங்க. உங்கள் பேச்சை கேட்காம எனக்கும் பிரச்சனை ஆகிட்டு உங்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிட்டேன். சாரி நிதிஷ். தமிழ், பழசெலாம் இப்போ எதுக்கு? நீங்கள் திரும்ப கிடச்சிட்டீங்கல்ல, அதுவே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமையாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி நிதிஷ். என்னங்க, நான் பேசுறேன், கொஞ்சம் போன் கொடுங்க. தமிழ், ஒரு நிமிஷம். லாவண்யா பேசணுங்கிறா. ஹலோ அண்ணா, பெங்களூர்ல உன்னை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ முன்ன மாதிரி ஆக்டிவாவே இல்லைன்னா.
பேச்செல்லாம் ஒரு மாதிரி தெளிவில்லாம இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கா? இல்லை லவண்யா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இல்லண்ணா, அங்க பாக்குறப்போ நீ என்னவோ போல இருந்த. உன்னை பழையபடி பார்க்கணும்னா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. பிசினஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் பழையபடி ஆயிடுவேன். என்னை பார்த்துக்க தான் குட்டிமா இருக்கல்ல. அண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம். அம்மா இப்ப எங்கண்ணா இருக்காங்க? சின்ன மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்கள பத்தி கேட்காதன்னு ரொம்ப கோவமா பேசிட்டாரு. அம்மா அம்மா உங்களோட மொபைல் தானே இருக்காங்க? இல்லண்ணா, அம்மா இங்க வரவே இல்லை. அப்படின்னா பெங்களூர் போயிருப்பாங்க. அண்ணா, அம்மா அங்கேயும் இல்லையா? அதான் கேக்குறேன். அவங்க எங்கண்ணா போயிருப்பாங்க? துளசி, அம்மா எங்க? எனக்கு தெரியாதுங்க, கொடுங்க. லாவண்யா, அத்தை யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். சரிங்க அண்ணி. டைம் கிடைக்கிறப்போ நான் நேர்ல கண்டிப்பா வரேன். அண்ணனை பத்திரமா பாத்துக்கங்க. சரி லாவண்யா. அண்ணி, போனை அண்ணன் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். லாவண்யா பேசணுமா? அண்ணா, உடம்ப நல்லா பாத்துக்க. மாத்திரையெல்லாம் கரெக்டா டைமுக்கு எடுத்துக்க. மத்தத நான் நேர்ல வரும்போது உங்ககிட்ட பேசுறேன். சரி லவண்யா, நான் அப்புறம் பேசுறேன். துளசி, துளசி, சித்தி வாங்க. பாப்பா வரா. மெதுவா வாங்கப்பா. துளசிம்மா. மெதுவா. பார்த்துப்பா. மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாமா நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மாமா, அப்புறம் மோகன் எப்படி இருக்க? புது பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அக்கா சொல்லிட்டாங்களா மாமா? நல்லா போயிட்டு இருக்கு. வேலையெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. சரி அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. உங்களை இத்தனை நாளா காணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் மாப்பிள்ள. இது போதாதுன்னு துளசி வேற ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா எப்ப வாழ போறீங்கன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா போயிடுச்சு. ஆனா இப்ப அந்த கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு மாப்பிள்ள. என் பொண்ணோட நல்ல மனசு, உங்களோட நல்ல குணம், கடவுளோட கருணை, இதெல்லாம் தான் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம்லாம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆமா மாப்ள, ஒருத்தர் வாழ்நாள்ல அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை நீங்க இப்பவே அனுபவிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எந்த குறையுமே வராது. நீங்களும் என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வாங்கப்பா. திருப்பதி தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்ல தரிசனம் ஆச்சுமா. அம்மாவும் தங்கச்சியும் நேர வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரிங்கப்பா. பத்மா, பிரசாதத்தெல்லாம் எடுத்து கூட. துளசி, முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா. தேங்க்ஸ். வாங்கம்மா, வாங்கப்பா, வாங்க மோகன். அப்பா திருப்பதில இருந்து எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். துளசி, தம்பிக்கும் பிரசாதம் கொடுமா. இந்தா அப்பா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் இருடி, நான் போட்டுட்டு வரேன். துளசி, இந்த கயிறை மாப்பிள்ளை கிட்ட கொடுமா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இருங்க, நான் கட்டி விடுறேன். காட்டுங்க. என்ன மாமா, மும்பைல இருந்தப்ப சரியா சாப்பிடலையா? ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் வீக்கெல்லாம் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல மாமா, உங்க முகத்துல பழைய பிரைட்னஸே இல்லையே. அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க மாமா ரொம்ப வீக்கா இருக்காருன்னு. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. அது 3 மாசமா எந்த வேலையுமே செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தல, அதான் உங்களுக்குலாம் அப்படி தெரியுது. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆமா மோகன்,
வந்தப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் தெளிவா தான் இருக்காரு. ஆனா மாப்பிள்ளையோட கை நடுங்குதேம்மா. சொல்றேன்னு பயந்துராதீங்கப்பா. மாயா கஸ்டடியில இருந்தப்போ இவருக்கு சில தப்பான மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. என்னம்மா சொல்ற? மாமா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர் நிறைய மாத்திரைலாம் கொடுத்துருக்காருல, அது எல்லாத்தையும் ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாமே சரியாயிடும். ஆமாப்பா, மெடிசின்ஸ் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சொன்னாங்க. இவரை முழுசா குணப்படுத்திடலாம்ப்பா. ஆ, சரி, மாப்பிள்ளை நீ கிளம்புங்கம்மா, நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம்.